ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்ன விஷயத்திற்குத்தான் நீ கவலைப்படுகிறாய்? இந்த சாய் உனக்காக இருக்கும் பொழுது மற்ற எந்த விஷயத்திற்கும் கவலைப்படக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா? என்னை நம்பி ஒப்படைத்து விட்டாய் வாழ்க்கையை. ஒப்படைத்த வாழ்க்கையை நினைத்து 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 அழுவது இந்த சாய்க்கு நீ மரியாதை கொடுக்காதது போல் இருக்காது என்று நீ நினைத்தாயா இல்லையா? உன்னுடைய ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். உன்னுடைய தாயை நம்பி ஒரு விஷயத்தை நீ கொடுத்திருக்கிறாய். இதை செய்து தாருங்கள், அதை செய்து தாருங்கள் என்று கொடுத்திருக்கிறாய். அந்த தாயிடம் போய் அடிக்கடி நின்று கொண்டு இதை செய்து தந்து விட்டீர்களா, இதை செய்து விட்டாயா, செய்து விட்டாயா என்று கேட்டார். அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? தன்னுடைய பிள்ளை தன்னை நம்பவே இல்லையே, ஒரு பயத்தோடே நம்மளிடம் அனைத்து பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறானே என்று தானே தோன்றும். அதே மனநிலைமையில்தான் எனக்கும் தோன்றுகிறது. நம்புகிறேன் என்று சொல்கிறாய், ஆனால் என்னுடைய பிள்ளை ஒரு நாள் சொல்லிவிட்டால் அது எப்பொழுது செய்ய வேண்டும், எப்பொழுது செய்து உனக்கு அற்புதத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு தகப்பனாக எனக்கு தெரியும். அதை இன்னும் இந்த பிள்ளை புரிந்து கொள்ளவே இல்லையே என்பதை ஏன் நீ இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை? தங்க பிள்ளையே, ஒரு பொழுதும் ஒரு நாளும் சரிதான், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சரிதான், நீ என்னிடம் ஒரு விஷயத்தை ஒப்படைத்து விட்டாய் என்றால் அந்த விஷயத்தை நினைத்து கவலை கொள்ள தேவையே அல்ல. கவலை கொள்ள வேண்டாம். அமைதிகளும் நிம்மதியோடும் இருந்தாலே போதும், சகலமும் உன்னால் பெற முடியும். காலம் மொத்தமும் நீ கலங்கியவாறுதான் நிற்க வேண்டும். உன்னை அனைவரும் எப்பொழுதும் கலக்கத்தோடு தான் வைக்க வேண்டும் என்பது அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் கலக்கம் வராமல், எந்த ஒரு நிலையிலும் நீ உடைந்து போகாமல் நான் பார்த்து கொள்வேன். அலட்சியமாக என்றும் எப்பொழுதும் அலட்சியமாக இருக்க மாட்டேன். நான் ஒரு விஷயத்தை உனக்காக செய்கிறேன், ஒரு விஷயத்தை உனக்காக செய்து கொடுத்து உன்னை பெரிய அளவில் ஆக்குவேன் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் பெரிய அளவில் உதவியாக இருப்பேன். நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் எப்பொழுதும் உண்டாகும். அதில் எந்த விதமான குறைகளும் எந்த விதமான பாரங்களும் வராமல் நான் உன்னை பார்த்து கொள்வேன். தேவையே இல்லாமல் அழாதே. உன்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் நடக்கும் என்று நீயாகவே எந்த ஒரு திட்டத்தையும் போட்டு கொள்ளாதே. தவறுகள் என்பது உன் வாழ்க்கையில் நடக்காத ஒன்று. சரியான விஷயங்கள் சரியான தருணத்திலேயே நடக்கும். நிறைய பேருக்கு இங்கு சாய் என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன் என்பதே புரியவில்லை. எப்போ பார்த்தாலும் குழப்பங்களோடு இருக்கிறார்கள். குழம்பி தவிக்க வேண்டிய அவசியம் யாது? உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்யவில்லை உனக்கு என்றால் நீ குழம்பி தவிக்கலாம். ஆனால் அனைத்து விதமான சுபத்துவமான காரியங்களிலேயும் உனக்காக நான் இருக்கிறேன் என்ற பொழுது நீ எக்காரணம் கொண்டும் சோர்ந்து நிற்க வேண்டிய அவசியமில்லை என்னுடைய கண்மணி. வாழ்க்கையை வெறுக்காதே. வாழ்க்கை என்பது வெறுக்கக்கூடியது அல்ல. வாழ்க்கை என்பது சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் இனிமையானதாக இருக்கக்கூடியது. அந்த இனிமையான விஷயத்தை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையிலும் இனிமைகள் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யங்கள் நடக்கும். கூடிய விரைவில் சுபத்துவமான விஷயங்கள் எல்லாமும் கிடைக்கும் என்பதை நம்புங்கள். காலம் உங்களுக்கு இப்பொழுது பெரிய பெரிய விஷயங்கள், அதாவது கவலையை தரக்கூடிய விஷயங்கள் தந்துவிட்டது என்று நினைத்து வருத்தப்படாமல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது என்று நம்புங்கள். கூடிய விரைவில் அனைத்தும் மாறும். கூடிய விரைவில் அனைத்து விதமான பாக்கியங்களும்
உனக்காகவே கிடைக்கும். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பொழுதிலும் வெறுக்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து குழம்பாதே. எதை நீ அதிகமாக வெறுக்கிறாயோ அதுவே உனக்கு எதிரியாக மாறிவிடும். உனக்கு சந்தோஷத்தை தராமல் ஆகிவிடும். அதனால்தான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல நல்ல விஷயங்களையே நான் செய்வேன் என்று. சுபத்துவம் என்பது உன் வாழ்க்கையில் இல்லையோ என்று நீ நினைக்கலாம். ஆனால் சுபத்துவமான கிரகங்கள் உன்னுடைய ஜாதகத்தில் இல்லையோ என்று நீ நினைக்கலாம். உன்னுடைய ஜாதகத்தை மாற்றும் சக்தியும் மாற்றும் திறமையும் எந்த நேரத்தில் உனக்கு எது செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் உன்னை விட எனக்கு அதிகமாக உள்ளது. நீ நினைக்கிறாய், நம்முடைய ஜாதகமே சரியில்லை, நம் வாழ்க்கை எப்படி அழகாக அமையப் போகிறது என்று. ஜாதகத்தை மாற்றுவேன். என்னுடைய சச்சரிதத்தை நீங்கள் முழுமையாக படித்திருந்தால் நான் ஜாதகத்தை கூட மாற்றுவேன் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். தங்கமே, கவலைகள் வேண்டாம். அமைதியோடு இருந்தால் எல்லாமும் நலமும் வளமும் சேரும். எல்லா விதத்திலேயும் ஐஸ்வர்யங்களும் லாபகரமான விஷயங்களும் அமையும். கோடான கோடி நன்றிகள் எப்பொழுதும் நீ எனக்கு சொல்ல காத்திரு. ஏன் தெரியுமா? நான் அற்புதமான விஷயத்தை செய்ய போகிறேன். நீ யார் என்ன சொன்னாலும் நன்றிகளை கூறுவாய். அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கு அற்புதமான விஷயத்தை செய்தால் நீ எப்படியெல்லாம் சந்தோஷத்தில் துள்ளுவாய். சந்தோஷமாக இரு தாயே. உன்னுடைய வாழ்க்கைக்கு முழு ஆதாரம் நானே. முழுமையான விஷயத்தை கொடுப்பதும் நானே. எதிர்பார்த்த காரியத்தில் உனக்கு வெற்றிகளை அள்ளி கொடுப்பதும் நானே. கண்ணுக்கு 1000 கவலைகள் இருப்பது போல தோன்றினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கவலையும் வராமல் இந்த சாய் ஆகிய நானே பார்த்து கொள்வேன். வெறுக்காதே. எதையும் நினைத்து வெறுக்காதே. எந்த ஒரு நிலையிலும் வாழ்க்கையில் குழப்பங்களோ எந்த ஒரு நிலையிலும் வாழ்க்கையில் தடுமாற்றங்களோ இல்லாமல் நான் பார்த்து கொள்வேன். வெறுப்புகள் என்றும் தேவை அல்ல. மனதில் அமைதிகளை கொள்ளுங்கள். நிஜமாகவே தெய்வம் உன்னோடு இருக்கிறது. யார் உன்னை பார்த்து உனக்கென்ன, நீ இவ்வளவு தெய்வம் வணங்குகிறாய், ஆனால் உனக்கு எல்லா தெய்வமும் கஷ்டத்தையே கொடுக்கிறது, நஷ்டத்தையே கொடுக்கிறது என்று சொன்னாலும் நீ ஒன்றே ஒன்று நினைத்துக்கொள். தெய்வம் நம்மோடு இருக்கிறது. கஷ்டங்கள் எங்கு இருக்கிறதோ அந்த கஷ்டத்தை தாங்கும் சக்தியும் அந்த கஷ்டத்தை கொடுப்பதும் தெய்வம்தான். அது மட்டும் அல்ல, எல்லா விஷயத்தையும் தெய்வமே நின்று சரி செய்யும் என்பதை நம்புங்கள். எல்லா பொழுதிலேயும் எல்லா காலத்திலேயும் உனக்காக நான் இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.